நேற்று ஒரு சம்பவம் பார்த்தேன். விசிகானவரோட மாநாடுக்கு போகும்போது ஏதோ அங்கே பேனர் எடுத்துட்டான்னு சொல்லி ரோட்டில் எங்கேயோ சம்திங் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை. அப்போ அந்த பையனுக்கு அந்த மாநாடு போனவங்களுக்குள்ள ஒரு தகராறு நடக்குது. இதை காவல்துறை அதிகாரிகள் பார்த்துட்டு உடனே வந்து தடுத்து அந்த பையனை போடான்னு துரத்துறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து வீரமாக வந்து அப்படி இப்படின்னு ஏதோ சண்டை போடுறாரு சம்திங். அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. அது என்ன நடந்திருந்தாலும் ஒரு காவல்துறை ஒரு அதிகாரி அவர் சொல்றாரு, தம்பி நீ போ அப்படின்னு தான் சொல்றாரு. நம்ம அந்த வீடியோ எல்லாமே பார்த்தோம். போடான்றாரோ போன்றாரோ ஏதோ ஒன்று, வயசுல பெரிய அவனுக்கு அப்பா மாதிரின்னு வச்சுக்கலாமே, காவல் அதிகாரி கூட விட்டுருங்க. அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து அதை தடுக்காம இருந்திருந்தால் அங்கே மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். 10 பேர் சேர்ந்து அந்த பையனை அடிச்சிருந்தாலோ ஏதோ ஒரு சம்திங் நடந்திருந்தாலோ அங்கே இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வேலை போயிடும், சஸ்பெண்ட். இதை தான் அதிகாரிகள் செய்வாங்க. அங்கே என்ன நடந்துன்னு எந்த அதிகாரியும் விசாரிக்க மாட்டாங்க. அங்கே எந்த போலீஸ் இருந்தால் அவனை சஸ்பெண்ட் பண்ணு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மக்கள் சிந்திக்கணும். காவல்துறையை எல்லாரும் வந்து தப்பாக தான் நினைக்கிறீங்க. அவங்கள மாதிரி ஒரு தியாகிகள் யாருமே இல்லை. ஏன்னா பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஒரு மாநாடு நடக்குது, காலையில இருந்து 7 மணிலேருந்து 6 மணிலேருந்து அவங்க யூரின் கூட போகாம தான் நிற்பாங்க. அவங்களால போக முடியாது. ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கலாம், ஒரு பிபி பேஷண்ட் இருக்கலாம், ஒரு உடல்நிலை சரியில்லாத இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்ன நடந்தாலும் அந்த ஸ்பாட்டை விட்டு அந்த போலீஸால் போக முடியாது. ஏன்னா அவர் அப்கோர்ஸ் ஒரு யூரின் போகும்போது அந்த சமயத்தில் என்ன ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட இவர் டியூட்டியில் சரியாக பார்க்கலன்ட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா? அதை நம்ம சிந்திக்கணும். மக்களாகிய நாம் என்ன தப்பு பண்ணுறோம்னா, சுய ஒழுக்கம் இல்லாமல் காவல்துறை மீது நம்ம பழி சொல்கிறோம். அதாவது 100% போலீஸ் நல்லவங்களான்னு கேட்டால் 90% நல்லவங்க தான், 10% அப்படி இப்படி தான் இருக்கும். எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது, எல்லா தொழிலையும் இருக்குது. ஆக ஒரு காவல்துறை செய்கிற தப்புனால மொத்த காவல்துறை நம்ம பண்ண முடியாது. இந்த வேகாத வெயில்ல யாருக்காக நிற்கிறாங்க? சிந்திச்சு பாருங்க. அவங்க சம்பளம் வாங்குறாங்க தான், அவங்களோட வேலை தான். ஆனால் சிந்திச்சு பாருங்க, அடிக்கிற வெயில 2 நிமிஷம் நம்மளால நிற்க முடியல. இதை பாருங்க, என் முகத்தை பார்த்தா கூட தெரியும். நானும் ஊரில் தான் இருக்கேன், ஒரு வாரம் தான் இருந்தேன். எப்படி கலராக இருந்தோம், எவ்வளோ கருகருன்னு ஆகிட்டு பாருங்க. அப்போ அந்த வேகாத வெயில்ல அந்த போலீஸுக்கு தண்ணி கிடையாது. காவல்துறையிலேருந்து ஒரு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, காவல்துறையிலேருந்து ஒரு சாப்பாடு போகாது, காவல்துறையிலேருந்து எந்த வித ஒரு கவனிப்பும் பெருசாக இருக்காது. அவரோட கடமை அங்கே பாதுகாப்புக்கு நிற்கணும், அவ்வளோதான். அவர் என்ன ஆனாலும் சரி, மயக்கச்சி ஊந்தாலும் சரி, அவர் இறந்து போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அவரோட தலையெழுத்து. ஆனால் பொதுமக்களுக்கு அப்படி இல்லை. அவங்க நின்று நமக்காக பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரியை கை நீட்டி நீ கன்னத்தில் அடிக்கிறதுனா உனக்கு எந்த அளவுக்கு தைரியம்? 6 இது இல்லை 10 இதில் உன் மேலே கேஸ் போட்டிருந்தா கூட நான் சந்தோஷம் தான் படுவேன். ஏன்னா எவனோ ரோடு மறியல் பண்ணுறான், நீ அதுக்காக அவன்கிட்ட பிரச்சனை பண்ணுற. அப்பா சண்டை வேணா, நீ போப்பான்னு அவர் சொல்கிறாரு. என்ன அடிச்சிருவியாடா? எப்படி ஒரு உயர் அதிகாரி, ஒரு போலீஸு, அத்தனை பேர் போலீஸ் எதிர்க்கு நீ வாடா போடான்னு பேசினா அவங்களுக்கான என்ன மரியாதை இருக்குது? இப்போ உங்கள் அப்பா இருக்காரு, டேய் போடா கம்முன்னு வாயமுன்னா உங்கள் அப்பா போடா வாடான்னு பேசுவியா? உங்கள் அப்பா உன்னை விட்டுருவாரா? உன் அண்ணன் தம்பி பேசுகிற, உன் அக்கா தங்கச்சியை பேசுகிற, விட்டுருவாங்களா? விடமாட்டாங்கல்ல, பள்ளின்னு தானே வைப்பாங்க. அதுதான் அவரும் செஞ்சார். ஒரு அப்பா ஸ்தானத்தில், ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் அடித்தார். சரியா? இது தேவையற்ற பிரச்சனை. இப்போ 5 கேஸ் 6 கேஸ் உன் மேலே போட்டு உள்ள தள்ளி யாரோட லைஃப் பாதிக்குது? உன்னோட லைஃப் பாதிக்குது. அவங்க டீசெண்டாக தானே போக சொன்னாங்க, நீ போயிருக்கலாம்ல. எவனோ செய்கிற தப்புக்கு அந்த காவல்துறையை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லு? நீ தீபாவளி, பொங்கல், எல்லாம் கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடுவேன், ஆனால் அந்த காவல்துறைக்கு லீவே கிடையாது. தெரியுமா உங்களுக்குலாம்? நாயா பேயா உழைக்கிறான் ஒரு போலீஸும். மதியுங்க, மனிதனா மதிக்க கற்றுக்குங்க. அதான் என்னோட ஆசை. சரியா? தயவு செய்து இனி காவல்துறை கிட்ட யாரும் இந்த மாதிரி நடந்துக்கூடாது. அந்த பையன் மேலே எடுத்த ஆக்ஷன் நியாயமானது, நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். அந்த மறியல் பண்ணவன் மேலேயும் சேர்த்து நீங்கள் கேஸ் போடுங்க, தப்பு இல்லை. சரியா? ஆனால் இந்த பையன் மேலே நீங்கள் எடுத்த ஆக்ஷன் 100% நியாயமானது. காவல்துறை கண்ணியமாக நடத்துங்க. காவல்துறை இல்லைன்னா இங்கே தமிழ்நாடு சுடுகாடாக மாறிடும். அதை மட்டும் தெரிஞ்சுங்க.